Dream 11 members, ICC members, MRK சீக்கிரமாக வந்துருங்க. எப்பயுமே இல்லாத 10 o'clock ப்ரெசன்டேஷன். சீக்கிரமாக வந்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கும். லாங் ட்ராவல்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. Team KCC members and Team 11 members சீக்கிரமாக வந்துருங்க ப்ரெசன்டேஷனுக்கு. பாய் சீஃப் கெஸ்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. KCC டீம்மேட்ஸ், Dream 11 டீம்மேட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஹலோ ஹலோ விவேக், இங்கே வாமா, சீக்கிரம் வாமா. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே அப்புறம்லாம் மீட்டிங் போடலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சிசி முரளி வாப்பா, உங்க டீம் கூப்பிட்டு வாப்பா, சீக்கிரம் வாப்பா. விவேக், என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாமா டீமை. ஆ, உங்களுக்காக விஐபி வெயிட் பண்ணணுமா? சீக்கிரம் வாங்க. So welcome to post-match presentation, Gandhi Charan Memorial Trophy 2024. So first of all, a big thanks to the team who provide a big tournament and dream tournament to us. Gandhi Charan Memorial Trophy சிறப்பா முடிச்சு கொடுத்த Gandhi Charan friends and teamக்கு வந்து ஒரு பெரிய big thanks and பெரிய clap கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். Because it's a dream tournament to many. So imaginations தாண்டி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. Because lights வந்து ஈஸியான விஷயம் கிடையாது in சென்னை கிரிக்கெட்டில். பட் டுடே பாசிபிள் அண்ட் நல்லபடியாகவே முடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே. கங்க்ராச்சுலேஷன் டு த டீம் அண்ட் அண்ணன் காந்தி சரண் மெமோரியலுக்கு வந்து அருமையாக ஒர்க் பண்ண எல்லா ஆர்கனைசருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ண அனைவருக்கும் வந்து அப்ளாஸ் கொடுத்துருக்கேன். முக்கியமாக லாரா பின்னாடி இருந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, பார்த்தியனா ஒர்க் பண்ணியிருக்காங்க, பப்ளு நான் நிறைய மெனி லிஸ்ட் இது பிக் லிஸ்ட். எல்லாருக்குமே வந்து ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அண்ட் 16 டீம்ஸ் 16 டீம் யாரெல்லாம் வந்து விளையாடினாங்களோ அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்ஸ், கேப்டன்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் ரொம்ப டிசிப்ளினாக விளையாடினாங்க, பெரிய ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லா டீமுமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வின்னர்ஸ் தான். பிகாஸ் 16 டீம்ஸ் வந்து வெளியில் நிறைய டீம்ஸ் இருந்தாங்க. பட் 16 டீம்ஸ் வந்தாங்க, விளையாடினாங்க, இந்த டோர்னமெண்ட் வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். பிலீவ் பண்ணி இந்த டோர்னமெண்ட்ஸ்க்கு என்ட்ரி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் பியூட்டிஃபுல் க்ரௌட். தெரியும் இந்த டோர்னமெண்ட் வந்து சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே நன்றி. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணதாக தான் பார்த்தோம் நம்ம. எல்லா க்ரௌட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அம்பையர்ஸ் 2 நாளாக ரொம்ப 3 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. லைட்ஸில் வந்து கண்ணை முழிச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் செல்வனா அண்ட் டீம் இருக்காங்க, நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அனைவருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் டீம் காந்தி சரண் மெமோரியல் சார்பாக. அண்ட் இன்னொரு பிக் தேங்க்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா LI ஸ்போர்ட்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிகைண்டில் வந்து பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண லைட் டீம், கேமராமேன் ஒர்க்கு, அப்புறம் வந்து இந்த மியூசிக் ஒர்க்கு எல்லாருமே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான். பிகாஸ் நைட் டைம் வந்து நியூ நமக்கு 2 நாளுமே வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து தவறாக போகாமல் எல்லா விஷயமும் கண்ட்ரோலாக கொண்டு போயிட்டு இந்த டோர்னமெண்ட் அழகான டோர்னமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.
அண்ணன் இப்போ இந்த நேரத்தில் வந்து அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இந்த டோர்னமெண்ட் பற்றி சிறு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். காந்தீஸ்வரன் மெமோரியல் சார்பாக நடைபெறுகிற இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டி தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அன்பு சகோதரர் காந்தீஸ்வரனுடைய சகோதரர்கள் நண்பர்கள் அனைவரும் சிறப்பாக இந்த போட்டியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டிக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசினை வழங்க வருவதற்காக வருகை தந்து சிறப்பித்து சென்றிருக்கிற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் விஜய் வசந்த் அவர்களுக்கும், இந்த ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கா சோம் அவர்களுக்கும், மாமன்ற உறுப்பினர் மருத்துவர் சகோதரி தமிழரசி சோம் அவர்களுக்கும், அண்ணன் கன்னியப்பன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பெயர்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சொல்ல முடியும் என்றாலும் கூட நேரத்தினை அருமை கருதி அனைவருடைய பெயரையும் சொல்லியதாக நினைத்து இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்வது இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிற வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த போட்டியை மிக சிறந்த முறையில் வடிவமைத்து எப்படி சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெறுவது போல மிக சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற காந்தீஸ்வரன் மெமோரியல் அந்த குழுவில் அடங்கியிருக்கிற அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அண்ணன் சோமு அவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சோமு அவர்கள் உங்களை வாழ்த்தி பாராட்டி இப்போது உரையாற்றுவார். விழாவிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற கொட்டிவாக்கம் 181வது மாமன்ற உறுப்பினர் வணக்கத்துக்குரிய அருமை சகோதரர் தா விஸ்வநாதன் அவர்களே, பாலவாக்கம் 183வது வார்டு மாநகராட்சி உறுப்பினர் என்னுடைய மகள் டாக்டர் தமிழரசி அவர்களே, காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் கன்னிப்பெண் உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், அருமை தம்பி வட்டக்கழகத்தினுடைய பாலவாக்கம் செயலாளர் PS ஆறுமுகம் அவர்களுடைய மகன் தேவசுதன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இரவு நேர வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, அண்ணன் கன்னிப்பெண்ணுடைய மகன் காந்தீஸ்வரன் அவர்கள் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவை வருடந்தோறும் நாம் அனைவரும் நினைக்கின்ற அளவிற்கு காந்தீஸ்வரனுடைய நண்பர்களாக, தம்பிகளாக, அண்ணன்களாக இருந்த நீங்கள் அனைவரும் ஒரு தாய் பெற்றெடுக்க வயிறு கொள்ளாத காரணத்தினால் தனித்தனி தாய் பெற்றெடுத்த உடன்பிறப்புகளே என்று பேரறிஞர் அண்ணா அவர்களும் மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் சொல்லியது போல, நீங்களெல்லாம் அண்ணன் தம்பிகளாக இருந்து இந்த நிகழ்ச்சியை 3 நாள் பாலவாக்கத்திலே சிறப்பான முறையிலே எந்த விதமான ஒரு சின்ன சச்சரவும் இல்லாமல் நடத்தியமைக்கு உண்மையிலேயே நான் பாராட்டுகளை உங்களுக்கு தெரிவித்து, கடைசியாக விளையாண்ட 2 அணியினர் சிறப்பான முறையிலே விளையாடி அதில் வெற்றியும் பெற்று 2வது பரிசும் பெற இருக்கின்றவர்கள். அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் வாழ்த்தி, இந்த கிரிக்கெட் விழாவில் பங்கெடுத்த 3 நாள் கிரிக்கெட் விழாவில் பங்கெடுத்த வீரர்களையும் பாராட்டி வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you for a wonderful speech. And it's time to call the best batsman of the series, Gandhicharan Memorial Tournament 2024. The award goes to the Bengal Tiger, Sanchina. And இந்த அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நடேசன் அண்ணா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், அப்படி என்னான்னு சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். அப்படின்னு அவர்கள் ப்ரெசென்ட் பண்ண சன்சினா அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அண்ட் இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அந்த அவார்டை தமிழச்சி டாக்டர் அவர்கள் வழங்க சன்சினா அவர்கள் பெற்றுக்கொள்வார். மொபைல் ஃபோன் தமிழச்சி மேம் அவர்கள் வழங்க சன்சினா அவர்கள் பெற்றுக்கொள்வார். And it's time to call the best bowler of the season, Sugandhan from team Dream 11. Also contribution with bat, another all-round performance today and previous day. So இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவர்களை வந்து இங்கே வெல்கம் பண்ணுறோம். அண்ட் ஃபோன் வந்து செல்வகுமார் அண்ணா அவர்கள் வழங்க சுகந்தன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கிளாப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. I request please stay on the stage. இன்னொரு அவார்டும் வந்து சுகந்தனுக்கு தான், மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்ட். The two award. So இந்த அவார்டு வந்து கண்ணன் அண்ணா அவர்கள் வழங்க சுதன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். ஸோ இந்த மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டோட இப்போ டிவி அவர்களுக்கு வந்து கிஃப்டாக வந்துடும். ஸோ அது வந்து கொஞ்சம் லேட்டராக வந்து he will receive. மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்ட் சுகந்தன் ஃப்ரம் டீம் ட்ரீம் 11. And 16 teams, top 4, last 3 days is a big battle. அதில் வந்து பார்த்தீங்கன்னா semi losers we will consider as the 4th place. BBC Cricket Club, BBCC teammates இந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு வெல்கம் பண்ணுறோம். இந்த டோர்னமெண்ட்டோட 4th place BBCC கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸ் வந்து இதை ரிசீவ் பண்ணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிபிசிசியிலேருந்து சூர்யா அவர்கள் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தேவசுதனன் அவர்கள் இங்கே வெல்கம் பண்ணுறோம். த 4th place இந்த டோர்னமெண்ட்டோட 4th place டீம் பிபிசிசி. எதிரொலின்னு நினைக்கிறேன். And 3rd place it goes to MRK team. The team MRK, well known as ICC team members, இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணுறோம். காந்திச்சரன் மெமோரியல் டோர்னமெண்ட் 2024ஓட 3rd place it goes to team MRK. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஏகே பிரதர்ஸ் அக்ரமண்ணா அவர்களை வந்து நேரத்தில் வெல்கம் பண்ணுறோம். இன்னும் கிராண்டாக கை தட்டினா நல்லாயிருக்கும். MRK brothers, the captain and teammates supporters எல்லாருமே வந்து நேரத்தில் வெல்கம் பண்ணுறோம். And it's time to call the runners. Before that, the big battle
இந்த வருஷத்தோட ஒரு சிறப்பான ஒரு மேட்ச். ஏன்னா 2 பேருமே வந்து பயங்கரமாக அடிச்சுப்பாங்க டைட்டிலுக்காக, இல்லை மேட்ச்னாலும் சரி. எல்லாருக்குமே ஃபேவரட்டான டீம், ஃபேவரட்டான பேட்டில். இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்தது, யாருமே விட்டு கொடுக்காம 2 டீமும் வந்து தட் இந்த மேட்சை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் க்ரௌட்ஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மோர் தென் 2000 பீப்புள்ஸ் அண்ட் 3000 பீப்புள்ஸ் லைவில் வந்து 1Kக்கு மேலே ஹிட் ஆகிருக்கு இந்த மேட்ச் பார்த்தவங்க. மோர் தென் 1K பீப்புள்ஸ், பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து 2 டீமே ஈக்குவலாக கொடுத்தாங்க தான் சொல்லுவேன். பிகாஸ் இவங்க தான் வந்து ரன்னர்ஸ், அவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்னா இல்லாமல் ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஈக்குவல் கிரிக்கெட் அண்ட் ஃபைட்ஃபுல் கிரிக்கெட் விளையாடுற 2 டீம். ஸோ டிசர்வ்டு இது வின்னர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் தாராளமாக. பட் இந்த ரிசல்ட்ஸ் அடிப்படையில் நான் ரன்னர்ஸாக வெல்கம் பண்ணுவேன் அவங்கள. டீம் ட்ரீம் 11 காந்திஸ்வரன் மெமோரியல் டோர்னமெண்ட் 2024ஓட ரன்னர் அப் இந்த செகண்ட் ப்ரைஸ் கப்பை கொடுக்கறதுக்கு விஷ்ணுவனை வந்து நான் நேரத்தில் வெல்கம் பண்ணுறோம். டீம் ட்ரீம் 11 கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸை இங்கே வெல்கம் பண்ணுறோம். விஸ்வநாதன் அண்ணா அவர்களை வந்து இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வெல்கம் பண்ணுறோம். செகண்ட் ப்ரைஸ் இட் கோஸ் டு டீம் ட்ரீம் 11. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கான ரன்னர்ஸ் ப்ரைஸ் இந்த கேஷ் அமௌண்ட்டை வந்து அண்ணன் சோமு அண்ணா, திரு சோமு அண்ணா அவர்கள் கேஷ் ப்ரைஸ் 50,000 ருபீஸ்க்கான செக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை டீம் ட்ரீம் 11 பெற்றுக்கொள்ளும். கொஞ்சம் நல்லா ஹியூஜா சப்போர்ட் பண்ணிடலாமா? ஒரு கிளாப், ஸ்ட்ராங்கான கிளாப். ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் நீங்கள் இருக்கிற சீஃப் கெஸ்ட் எல்லாரும் அவங்க கூட இணைந்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு டீமில் 11 பேர்லேருந்து 15-20 பேர் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற எல்லா சப்போர்ட்டர்ஸும் அஸ் ஒரு டீம் இங்கேருந்து ஒன்றா இருந்து இந்த அவார்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் டீம் ட்ரீம் 11. அண்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து டீம் ட்ரீம் 11 கேப்டன் பேசினா நல்லாயிருக்கும்னு நான் விருப்பப்படுறோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்ஸ் எப்படி இருந்தது அண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ற விஷயத்தை வந்து 2 மினிட்ஸ் அழகாக பேசுவார். இப்போ ஆக்சுவலாக டோர்னமெண்ட்டை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்க எல்லாருக்குமே. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் ஐ ஹாவ் எவர் பிளேட். ஸோ லைட்ஸு எல்லா மேட்சும் 8 ஓவர்ஸு. ஒரு நாள் நைட்டு நாங்கள் ஃபுல்லாக நேற்று மேட்ச் ஆட்டு திருப்பி எந்திரிக்கிறதே கஷ்டமாக இருந்தது. இவங்க 3 நாள் நைட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து மேட்சை நடத்துறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஆர்கனைசர்ஸ் வந்து ஒரு பெரிய ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வந்து நிறையா சென்னையில் இருந்ததுன்னா நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஹாப்பியாக இருந்தது இந்த டோர்னமெண்ட். Thank you for the wonderful words, Team Dream 11 captain. And it's a time to call the title winners. Before that, அவங்களோட performance. So day 1 start with 3 wins. 3மே வந்து knock outs because அந்த முதல் நாள் வந்து புயல் அடித்த மாதிரி மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. பட் டுடே நல்ல ஒரு காம்படிட்டர் அண்ட் ஃபைனல் ஒரு ப்ரெஷரான ஒரு ஃபைனல் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டோட டைட்டில் வின்னர்ஸாக வர்றது டீம் கேசிசி. அதுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிவிடுங்க. ஸோ பிஃபோர் கால் டெம் ஒரு இன்னிங்ஸை பற்றி பேசி ஆகணும். சுரேஷ் அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு இன் ஃபைனல் கூட தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த அவார்டு வந்து எப்படி நான் சொல்லுவேன்னா 2011 அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா எம்எஸ்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் விளையாடிருப்பார், 91 நாட் அவுட். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து சுரேஷ் இன்னைக்கு டேயில் விளையாடிருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் இன் லைஃப். மறக்க முடியாத ஒரு வீடியோ விட்னஸோட அருமையான ஒரு மேட்சை வந்து டீம் கேசிசிக்காக சம்டைம்ஸ் வந்து பின்னாடி, அதாவது டீமுக்கு பின்னாடி எல்லாரையும் முன்னாடி அனுப்பி போய் விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் 2 விக்கெட் போச்சு, ஒரு ப்ரெஷர் இருந்தது, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேட் எடுத்துன்னு போனாங்க. சூப்பர் மூமெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக வந்து டீமுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்த கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸை வந்து நான் நேரத்தில் விஷஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் டைம் டு கால் த டைட்டில் வினர் டீம் கேசிசி அண்ட் கோ ஆன் ஸ்டேஜ். அந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஜெயக்குமார் அண்ணன் அண்ட் கன்னியப்பன் அப்பா அவர்களை வந்து நேரத்தில் வெல்கம் பண்ணுறோம். அண்ட் செக் அவார்டு வந்து அண்ணன் தீபன் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ண டீம் கேசிசி அண்ட் டீம்மேட்ஸை ரிசீவ் பண்ணிப்பாங்க.
இந்த மிகப்பெரிய அவார்டை இங்கே வந்திருக்க அனைத்து பெரிய உள்ளங்களும் இணைந்து இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிகாஸ் எல்லாருமே இங்கே சப்போர்ட்டர்ஸ் தான். இந்த டோர்னமெண்ட் அருமையான ஒரு டோர்னமெண்ட் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஒரு ட்ராஃபி அண்ட் கேஷ் ப்ரைஸ் ஒரு சிறப்பான அணிக்கே வந்து சொந்தமாகிறது. டீம் கேசிசி ஒண்டர்ஃபுல் டோர்னமெண்ட் ஃபார் தெம். 4 நாக் அவுட் கேம் விளையாடிருக்காங்க, 4லுமே வெற்றி. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கான டைட்டிலும் அவங்களோட வசமாகிறது. Congratulations to the team KCC. ஒரு grand clap கொடுத்துருங்க. With hard workers as best players. Title winners. Team KCC Gandhisaran Memorial Trophy 2024. Title winner Team Kottivakkam Cricket Club. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது சூர்யா. அண்ட் வந்து வின்னிங் கேப்டன் சுரேஷ் அவர்களை வந்து சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் முரளியும் பேசுவார். 2 பேரும் பேசுவாங்க இந்த டோர்னமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் கிங் ட்ராஃபி அண்ட் ஓவர் டு த டீம் கேசிசி. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் 2 பேருமே பேசுவாங்க. இந்த டோர்னமெண்ட் எப்படி இருந்தது அந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு அண்டர் லைட்ஸ் இஸ் ட்ரீம் டோர்னமெண்ட்ஸ். இந்த டோர்னமெண்ட்டை விளையானது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஷேர் பண்ண மாதிரி அன்பு கேட்டு. ஹலோ, டோர்னமெண்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கும் தெரியும். ஏன்னா அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் நடத்தியிருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லைட்ஸ் நடத்துறன்றது ரொம்ப கஷ்டமானது. நிறைய சண்டைகள்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சேஃபாக நடத்தி இது வரைக்கும் வின்னர் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஃபைனலாக வந்து கோல்டன் வேர்ட்ஸ் ஃப்ரம் கன்னியப்பன். அப்போ அருமை என் மகன் காந்தீசனுடைய மெமோரியல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் இங்கு மிக சீரம் சிறப்போடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த டோர்னமெண்ட்டு நடத்துவதற்கு முன்பு இங்கே கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடிய 16 அணிகளை இங்கே வருகை தந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் இங்கே வருகை தந்து உங்களை எல்லாம் மனதார பாராட்டி சென்றிருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த பகுதி மட்டுமல்ல, ஈசிஆர் பகுதி முழுவதும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற நமது மாமன்ற உறுப்பினர் அருமைத்தம்பி விஸ்வநாதன் அவர்கள் உங்களை எல்லாம் சிறப்பாக பாராட்டினார்கள். நம்முடைய முன்னாள் நம்முடைய பாலவாக்கம் நகராட்சி மன்ற ஊராட்சி மன்ற 2-3 முறை தலைவராக இருந்து இந்த பகுதிகளெல்லாம் சிறப்பாக பணியாற்றியவர். அவரும் உங்க வருகை தந்து உங்களை எல்லாம் பாராட்டி இருக்கின்றார்கள். அருமை தலைவர் சோமு அவர்கள் 3 முறை என்று நினைக்கின்றேன் அவர்கள் தலைவராக இருந்து இந்த பகுதிகளெல்லாம் ஈசிஆர் பகுதிகள் நல்ல சிறப்பான செயலாற்றி கொண்டு இருந்தார்கள். இப்பவும் செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய அருமை மகள் தமிழரசி சோமு அவர்கள் இப்போ மாமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே இந்த பகுதியிலே நம்முடைய பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தார்கள். அப்பொழுது நான் ஒரு கவுன்சிலராக அவர்களுடன் இருந்து பணியாற்றி இருக்கின்றேன் என்பதை சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இப்படியெல்லாம் நாங்கள் இங்கே மேடையில் வருகை தந்திருக்கின்ற அருமை தலைவர்களும் அருமை தம்பிகளும் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட 3வது ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்று மிக மகிழ்ச்சியான நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றீர்கள்.
இப்போ தலைவர்கள் எல்லாம் 16 அணிகள் இங்கே விளையாடி எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் மிக சிறப்பாக கலந்து கொண்டு விளையாடி இருக்கிறீர்களே, முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இங்கே இரவு நேரங்களில் காட்டியிருக்கின்றீர்கள், அதை பாராட்டத்தக்கது. ஏனென்றால் பகலில் இப்படிப்பட்ட கூட்டங்கள் வந்து நீங்கள் விளையாடுவதை ரசிக்க முடியாது. ஆனால் இப்படி இரவில் நடத்தி காட்டியது பெருமைக்குரிய விஷயம் என்று கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் விளையாட்டு வீரர்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்ற 2 ஆண்டுகள் நடந்ததை விட இன்று 3வது ஆண்டு மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் நடத்தி காட்டியிருக்கிறீர்கள். இதனுடைய நிலை இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு நிலை ஏற்பட்டு நடத்தி காட்டியிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. முடியுமா என்று கேட்கின்றேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த ஆண்டு மட்டும் மிக மகிழ்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது? இப்பொழுது நம்முடைய இந்தியா டீமு வேர்ல்டு கப்பை வாங்கியிருக்கிறது. அந்த வேர்ல்டு கப்பை அதனுடைய நிகழ்ச்சி தான் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் வருகிற காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் இதைவிட சிறப்பாக நடைபெறும். அதற்கெல்லாம் நம்முடைய தலைவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவார்கள் என்பதை இங்கே சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆகையால் நீங்கள் வெறும் விளையாட்டு மட்டும் விளையாடிட்டு செல்லலாம் என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய இந்திய கேப்டன்கள் எப்படி செயல்பட்டு இருக்கின்றார்கள், வெற்றிக்காக எப்படி தன்னை உழைத்து முன்னேறி இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து அட்லீஸ்ட் தமிழகத்திலே மாநில அளவில் கூட வேண்டாம், மாவட்ட அளவிலாவது இங்கே விளையாடுகிற டீமில் ஒரு 5 பேராவது மாவட்ட அளவில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் விளையாட வேண்டும் என்று சொல்லி கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காந்தி என் மகனுடைய நினைவு சார்பிலே நன்றி நன்றி நன்றி. Thank you for the wonderful tournament. காந்திஸ்வரன் மெமரியலுக்கு மறுபடியும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் வந்து பின்னாடி இருந்த ஆர்கனைசர்ஸ்க்கு, காந்திஸ்வரன் மெமரியலில் இருக்கிற டீம்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க, மேலே வந்துருங்க. ஒரு குரூப் ஃபோட்டோஸு அண்ட் வந்து ஒரு ஃபைனல்ஸ் முடிச்சுக்கலாம். ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜ் கிட்ட வந்துருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரையிலும் நம்ம கூட இருந்த அனைவரும் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வசந்த், சார்லஸ், குட்டா, சீக்கிரம் வாங்கம்மா, இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்கம்மா. ஆர்கனைசர் எல்லோரும் வர சொன்னால் வாங்க. பொறுமையாக நடந்து வரீங்கப்பா, ரொம்ப பொறுமையாக நடந்து வரீங்க, வாங்க. வசந்த் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டு வா வசந்த். சார்லஸ், சூர்யா, வா இங்கே வந்து பேசுங்க, வாங்க, அங்கே பேசாதீங்க, வாங்க.